சைவம்னா படுத்துக்கிறது, வைணவம்னா நின்னுகிறது. யாருடைய மனது புண்பட்டிருக்குமே ஆனாலும் என்னுடைய குளமார்ந்த வருத்தத்தையும் மன்னிப்பையும் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த வழக்கு 28ஆம் தேதி வருகிறது. அதற்கான முடிவுகள் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக இதுபோல் இனி பேசுவதற்கு வாய்ப்பில்லை. இது யாருடைய மனதை புண்படுத்தி இருந்தாலும் மீண்டும் உங்கள் மூலமாக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். சென்னையில நான் 1.5 ஆண்டுகளுக்கு முன்பு பேசியதற்காக தொடரப்பட்ட வழக்கு, அந்த வழக்கு இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதை 28ஆம் தேதி மாண்புமிகு நீதிபதி அவர்கள் ஒத்திவைத்திருக்கிறார்கள். அந்த வழக்கை பொறுத்தவரையில் நான் இந்த நிகழ்ச்சி நடந்தவுடனே முதலிலேயே பத்திரிகை மற்றவர்களிடமெல்லாம் அறிவித்து விட்டேன். நான் பேசியது தவறாக இருந்தால் அனைவரும் என்னை மன்னித்து விடுமாறு அவரிடம் கேட்டுக்கொண்டிருந்தேன். இந்த வழக்கை தொடர்ந்த சகோதரி அவர்களிடமும் என்னுடைய வருத்தத்தையும் மன்னிப்பையும் கோரியிருந்தேன். மீண்டும் அவர்களுடைய மனது புண்பட்டிருக்குமானால், யாருடைய மனது புண்பட்டிருக்குமே ஆனாலும் என்னுடைய குளமார்ந்த வருத்தத்தையும் மன்னிப்பையும் உங்கள் மூலமாக கேட்டுக்கொள்கின்றேன். ஆகவே இந்த வழக்கு 28ஆம் தேதி வருகிறது. அதற்கான முடிவுகள் விரைவில் வரும் என்று எதிர்பார்க்கிறேன். நிச்சயமாக இதுபோல் இனி பேசுவதற்கு வாய்ப்பில்லை. இது யாருடைய மனதை புண்படுத்தி இருந்தாலும் மீண்டும் உங்கள் மூலமாக என்னுடைய வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். எங்களுடைய நிரந்தர முதல்வர், நான் முதல்ல தான் சொன்னேன், இதெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. ஆனால் தளபதி அவர்கள் இப்பொழுது மக்களிடையே மீண்டும் செல்வாக்கை பெற்றிருக்கிறார்கள். ஏன் இந்த தவறை செய்துவிட்டோம் என்று மக்கள் உணர்கிற அளவிற்கு இப்பொழுது தமிழகத்திலே பல்வேறு நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதற்கெல்லாம் விரைவில் பதில் வரும்.